ராமநாதபுரம் அருகே வெங்குளம், களரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் குளம் போல மாறியுள்ளதை கழுகு பார்வை காட்சியில் தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் நீரால அந்த வயல்வெளிகள் சூழப்பட்டு இருக்கிறது. முற்றிலுமாக பாதிப்பு இருக்கிறத உணர்ந்து கொள்ள முடிகிறது. விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அதிகாரிகள் யாராவது களத்துக்கு வந்து இது தொடர்பாக பாதிப்பு குறித்து ஏதாவது கணக்கெடுத்திருக்காங்களா? என்ன விவரம்? முக்கியமா நாம் இப்போ பார்க்கக்கூடிய காட்சியானது கேரளாவோ அல்லது டெல்டா பகுதியோ கிடையாது. வறண்ட பகுதி என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரத்யேக கழுகு பார்வை காட்சி தான் இது. எவ்வளவுதான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் அதன் உருக்கமாக சென்று பார்க்கும்போது குளம் போல தேங்கி இருக்கும் இந்த நீரை போலவே அங்கு விவசாயம் செய்த விவசாயிகளின் கண்ணீரும் நிரம்பி காணப்படுகிறது. வட்டிக்கு கடன் வாங்கி 40,000 50,000 ஏக்கருக்கு செலவு செய்த விவசாயிகள் தற்போது மழைக்கால காத்திருந்த வேளையில் பேரிடியாக கடந்த 2 நாட்களாக பெய்த மழையானது அதிக அளவில் பெய்ததன் காரணமாக விவசாய நிலங்கள் முழுவதும் குளம் போல மாறி இருக்கிறது. இதன் காரணமாக அது ஏற்கனவே முளைத்திருந்த பயிர்கள் அனைத்தும் அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப ஏற்கனவே இந்த பகுதியானது வறண்ட பகுதியாக இருக்கும் சூழலில் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையும் இந்த விவசாயிகளை வஞ்சித்திருக்கு. ஆனால் இதுவரை அந்த களரி, வெங்குளம், வித்தானூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டும் கூட இதுவரை அதிகாரிகள் வந்து பார்வையிடவில்லை என்றும் உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளும் மாவட்ட அதிகாரிகளும் பார்வையிட்டு தங்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு இந்த பகுதியானது ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நடப்பதாகவும் கால்வாய்களை தூர்வாரி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.